ஃபேஸ் டு ஃபேஸ்ன்னு ஒரு சீரிஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து ட்ரேடிங் பத்தி நெறைய இன்சைட்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீரிஸ்ல வந்து நான் ரீசென்ட்டா பார்த்த ஒரு வீடியோ வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஐ திங்க் த ட்ரேடர்ஸ் நேம் இஸ் அக்ஷய் ராகவா. ட்ரேடர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. லாகரித்மிக் ஸ்கேல் யூஸ் பண்ணா அதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆக்சுவலா லாகரித்மிக் ஸ்கேல்னா என்ன? அது எப்படி வந்து நம்ம Zerodhaல யூஸ் பண்றது? இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோல வந்து லாகரித்மிக் ஸ்கேல்க்கும், அரித்மெட்டிக் ஸ்கேல்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸஸ் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அதை எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படின்னும் காமிக்க போறேன். அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன? அதை எப்படி யூஸ் இதான் இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ நம்ம முன்னாடி என்ன நான் வச்சிருக்கேன்னா வந்து நிஃப்டி 50யோட சார்ட் வச்சிருக்கேன். ரெண்டுமே சேம் சார்ட் தான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த சார்ட்க்கும் இந்த சார்ட்க்கும் பயங்கரமான டிஃபரன்ஸா இருக்கும். இது வந்து நிஃப்டி 50 மந்த்லி டைம் ஃப்ரேம். இதுவும் நிஃப்டி 50 மந்த்லி டைம் ஃப்ரேம் தான். ரெண்டுத்துக்குமே வந்து நோ சேஞ்சஸ் இந்த டேட்டா. எவ்ரிதிங் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம். ஜஸ்ட் அந்த ஸ்கேல், அதாவது இந்த டேட்டாவோட ரெப்ரசன்டேஷன் மட்டும்தான் வேற வேற மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஸ்கேல். இது வந்து பாத்தீங்கன்னா லாகரித்மிக் ஸ்கேல். அரித்மெட்டிக் ஸ்கேலுக்கும் லாகரித்மிக் ஸ்கேலுக்கும் இருக்கிற டிஃபரன்சஸை முதல்ல பார்க்கலாம். இப்போ ஒரு 50 டே மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு இந்த ரெண்டு சார்ட்டுக்கும் அப்படின்ட்டு. சேம் டைம் ஃப்ரேம் கூட எல்லாமே அதே தான். இது வந்து 1990ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ 2025 வரைக்கும் சார்ட் வச்சிருக்கேன். இதுவும் அதே தான், 1990ல ஸ்டார்ட் ஆகி 2025 வரைக்கும் சார்ட் வச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ டிஃபரன்சஸ் தெரியுது. ஸோ அதை நம்ம நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து நல்லா கொஞ்சம் க்ளோஸா போகணும். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஜூம் டூல் யூஸ் பண்ணி இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இதாவது இந்த 1990s to 2000, அந்த 2001 2002 அந்த டைம் ஃப்ரேம்குள்ள நடந்த மூவை வந்து நான் முதல்ல பார்த்துக்கலாம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் இன் அ ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 ருபீஸ்ல இருந்து 1300 ருபீஸ் அந்த ரேஞ்ச்குள்ளாரியே இருந்திருக்கு. அண்ட் அட் ஒன் பாயிண்ட் தேர் ஹஸ் பின் அ பிரேக் அவுட். இந்த லெவல்ல பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதாவது வந்து 1500 அந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி நல்லா மேல போயிருக்கு. ஸோ இது பிரேக் பண்ண டைம் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 2004ல வந்து நல்லா பிரேக் அவுட் ஆயிருக்கு. அண்ட் எது வரைக்கும் போயிருக்குன்னா இட் மேட் அ ஹை ஆஃப் 6300. இது என்ன டைம்லன்னா விதின் 2007குள்ள, அதாவது ஒரு 3 இயர்ஸ்ல வந்து 500% மூவ். ஓகே, தட் இஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் தட் மூவ். 500% மூவ் ஒரு 3 இயர்ஸ்ல நடந்திருக்கு. ஓகேவா, இதை வந்து ஒரு ஓரமா வச்சிடலாம். இந்த லெவல்ல வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. இது வந்து 19,000 அப்படிங்கிற லெவல்ல இருந்து பிரேக் அவுட் ஆகி எங்க போயிருக்கு, 26,000க்கு போயிருக்கு. ஓகே, எவ்வளவு சீக்கிரமா நடந்திருக்கு. ஒரு 40% மூவ் வந்து ஒரு 1 இயர்ல நடந்திருக்கு. ஓகே, இதுதான் இந்த சிக்னிபிகன்ஸ். இந்த லெவல்ல நடந்த பிரேக் அவுட் வந்து ஒரு 40% மூவ் ஒரு 1 இயர்ல நடந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்கேலை வந்து பெருசு பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது எப்படி சொல்றதுன்னா இங்க இருந்து இந்த மூவ் வந்து கிட்டத்தட்ட 300% மூவ். பட் அட் த சேம் டைம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 40% மூவ். நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 300% மூவ் தான் பெருசா காமிக்கணும், ஏன்னா இட்ஸ் அ வெரி லார்ஜ் மூவ் இல்லைங்களா. பட் இங்க வந்து 40% மூவ் தான் வந்து பெருசா காமிக்குது. ஏன்னா இது இப்போ ரீசெண்டா நடந்த மூவ் அப்படிங்கிறதுனால தான். திஸ் இஸ் த பிகெஸ்ட் ஃபிளா இன் நார்மல் அரித்மெட்டிக் ஸ்கேல். இதே நம்ம வந்து லாகரித்மிக் ஸ்கேல்ல எப்படி இதே வந்து டிபிக் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். 300% மூவ் வந்து எவ்வளவு பெருசா காமிக்குது, அண்ட் இந்த 40% மூவ் எவ்வளவு சின்னதா காமிக்குது. திஸ் இஸ் த மெயின் ரீசன் வை நம்ம வந்து we have to shift from arithmetic scale to logarithmic scale. இதுதான் வந்து logarithmic ஸ்கேலோட மெயின் சிக்னிபிகன்ஸ். டேட்டா வந்து நம்ம கரெக்டா விஷுவலைஸ் பண்ண நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரேடரும் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம். நெக்ஸ்ட் வந்து இது எப்படி நம்ம ஆட் பண்றதுன்னு பாத்துக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து இது எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். இந்த லாகரித்மிக் ஸ்கேல வந்து எப்படி நம்ம சார்ட்ல ஆட் பண்றது அப்படிங்கறத நான் இப்ப காமிக்கிறேன். ஸோ இதை நீங்க பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரைட் சைட்ல ஒய் ஆக்சிஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒய் ஆக்சிஸ்ல ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து ரெகுலர், இன்னொன்னு பெர்சென்ட், இன்னொன்னு வந்து இண்டெக்ஸ் டு 100, லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா லாகரித்மிக். இந்த லாகரித்மிக் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கேல் வந்து லாகரித்மிக்ல காமிக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து இதை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். ஸோ இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா லாகரித்மிக் ஸ்கேலோட மெயின் யூஸ் வந்து இட் இஸ் நாட் இன் அ ஷார்ட் டைம் ஃப்ரேம், இட் இஸ் ஒன்லி இன் த லாங்கர் டைம் ஃப்ரேம். நான் 2 ஸ்கேல் வச்சிருக்கேன். ஒன்னு இது வந்து இந்த சைட்ல இருக்கிறது அரித்மெட்டிக் ஸ்கேல், இந்த சைட்ல இருக்கிறது வந்து லாகரித்மிக் ஸ்கேல். பாஸ்ட் டைம் ஏரியால பாத்தீங்கன்னா, டைம் ஜோன்ஸ்ல பாத்தீங்கன்னா
உங்களுக்கு நெறைய டிஃபரன்ஸ் தெரியும். இது நான் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்க்கு போலாம். எவ்ளோ டிஃபரன்ஸஸ் நம்மளால பார்க்க முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா, நான் வீக்லி டைம் ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கேன். வீக்லி டைம் ஃப்ரேம்ல கூட உங்களால டெஃபினட்டா நெறைய டிஃபரன்ஸஸ் பார்க்க முடியுது. கொஞ்சம் லைட்டா சிமிலாரிட்டீஸ் இருந்தாலுமே, நெறைய வந்து டிஃபரன்ஸஸ் நம்மளால பார்க்க முடியுது. இங்க இந்த ட்ரெண்டிங் மூவ்ஸ்லாம் பார்த்தோம்னா, நமக்கு நெறைய டிஃபரன்ஸஸ் தெரியுது. பார்த்தீங்களா? மூவிங் ஆவரேஜோட வச்சு பார்த்தோம்னா, நமக்கு நல்லா வந்து இந்த டிஃபரன்ஸஸ பார்க்க முடியுது. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு போயாச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்மளால பெருசா ஒண்ணும் டிஃபரன்ஸஸே பார்க்க முடியல. அதாவது மந்த்லி, வீக்லில வந்து நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சது 2 ஸ்கேலுக்கும் இருக்கிற வித்தியாசம். பட் இப்போ வந்து நம்மளால பெருசா பார்க்க முடியல. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். இன்ஃபாக்ட் எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. அண்ட் சிமிலரா தான் இருக்கு. 2மே ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இதுதாங்க விஷயம். இந்த லாகரித்மிக் டைம் ஃப்ரேம் வந்து நீங்க வந்து ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேம்லயோ, இல்ல வீக்லி டைம் ஃப்ரேம்லயோ நீங்க விஷுவலைஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நீங்க லாங் டெர்ம் இன்வெஸ்டரா இருக்கீங்க, இல்ல ஒரு பொசிஷனல் ட்ரேடரா இருக்கீங்கன்னா, நீங்க வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்கேல் வந்து செட் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நீங்க வந்து ஸ்விங் ட்ரேடிங்கோ, இல்ல அத விட இன்னும் ஷார்ட் டெர்ம்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்டின்னா வந்து, கண்டிப்பா இது பெருசா உங்களுக்கு எந்த விதத்திலயும் யூஸ் ஆவாது. ஜஸ்ட் நீங்க வந்து மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணும்போது, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.